தினமும் ஒரு ட்ரிக், பாசிபிள் இங்கிலீஷில் ஒரு புதிய தொடக்கம். தொடங்கிறது அப்படின்றத நம்ம வித்தியாசமான கோணங்களில் யோசிக்க பழகணும். ஆங்கிலமே பிடிக்காதவங்க கூட ஆங்கிலம் ரொம்ப பிடிச்சி படிக்கக்கூடிய ஒரு இயல்பு சில டெக்னிக்ஸ் மூலமாக வரும். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி பிகின் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பிகேன். ஸோ இதை நம்ம வித்தியாசமான முறைகளில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல் வாக்கியம், she embarked on a new career. இங்கே embarked அப்படின்பது தொடங்கிறது அப்படின்னு அர்த்தம். அவங்க ஒரு புது தொழிலை கெரியரை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கொள்ளுகிறது. நம்பர் 2, we started a new startup but now we are a big institution in Tamil Nadu. ஸோ இங்கே ஸ்டார்ட் அப் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அது தொடங்குவது என்று அர்த்தம் கொள்கிறது. நாங்கள் தொடங்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் தொடங்கணும், பட் இப்போ ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இது மாறிடுச்சு தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 3, I took up teaching English at the age of 21. I took up teaching English at the age of 21. அதாவது 21வது வயதிலே நான் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பித்தேன் அப்படின்றதான் took up. நம்பர் 4, let's go down to the business. இங்கே go down to அப்படின்றது தொடங்குவது என்பது அர்த்தம். தொடங்குவது என்பது என்ன, நம்ம பிஸ்னஸை தொடங்கலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். தொடங்க அப்படின்றத நம்ம வித்தியாசமான முறைகளில் பயன்படுத்தி வருகிறோன்றதை நீங்கள் கவனித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 5வது சென்டென்ஸ், I set about tackling all my problems alone. I set about tackling all my problems alone. Set about அப்படின்றது என்னதுன்னா தொடங்குவது. எந்த பிரச்சனை வந்தாலும் நானே அதை தொடங்கி அதை சரியான முறையில் அதை சமாளித்து முடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எல்லாமே தொடங்கு தான் வருது, பட் நான் வித்தியாசமான முறைகளில் பயன்படுத்தியிருக்கேன். வித்தியாசமான வார்த்தைகளையும் நான் பயன்படுத்தியிருக்கேன், அப்படி தானே? ஸோ ஆங்கிலத்தை இப்படி ரசனையாக படித்தா மட்டும்தான் ஆங்கிலம் இயல்பாக ஒரு நபருடைய வாயிலிருந்து வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் நல்லா படிக்கணும், நல்லா பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ் டெக்னிக்ஸை நீங்கள் கற்றுக்குங்க. இந்த கோர்ஸில் இணைஞ்சிங்க அப்படின்னா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத காட்டிலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் உங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிங்க. தேங்க்யூ. And like my page and follow my YouTube channel too. The name of the channel is Possible English.